ஹலோ சாய்ராம். நான் ஃபர்ஸ்ட் பேசுனது பாதிதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னை மன்னிக்கவும். என்னோட கஷ்டங்களை எல்லாரும் பாப்பாவுக்கு தெரியும். என்னோட கஷ்டங்கள் என்னங்கிறது நீங்க விஜயதசமி அன்னைக்கு பால் கூட கூட்டு பிரார்த்தனை இருக்குதுன்னு அன்னைக்கு ஆடியோ பார்ப்பேன். எனக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. என்னோட குடும்பத்துக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. சாயாப்பாடைய குழந்தைகள் அனைவருக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. மாசலும் கூடி வர மாட்டேங்குது, அதுவும் கூடி வர மாதிரி சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. என் பெரிய அண்ணன் ஃபேமிலியும் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க பையன் முடியாதவங்க, காலும் ஊனமா இருக்காங்க. சின்ன அண்ணன் குடும்பத்திலயும் ஃபேமிலியில சண்டை சாடிமா இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் சாய்ராம். சாய், நான் எனக்கு பித்தப்பையில் கல் இருக்கிறதுனால நாளைக்கு ஆப்ரேஷன். 24ஆம் செவ்வாய்க்கிழமை எனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிங்க. சாய்ராம். கூட்டு பிரார்த்தனையில் எங்கள் அண்ணன் பேர் வச்சு குமார் பி ராஜுன்னு சொல்லிட்டு கூட்டு பிரார்த்தனையில் ப்ரேயர் பண்ணுங்க சாய்ராம். இந்த சக்ஸஸ் ஆகட்டும். எங்களுக்கு எந்த சொத்து எந்த இதுவான எங்களுக்கு நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தாக்க எங்களுக்கு அதே போதும் சாய்ராம். நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. நாளைக்கு குமாரன் பிக்கு அப்பா கிட்ட பேர் வச்சு அவர் நல்லபடியாக சாப்பிடணும், அவர் தொண்டை சரியாகணுன்னுட்டு கூட்டு பிரார்த்தனை வை சாய்ராம். உங்களை நான் நம்பினுங்கிற சாயப்பா. நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது சக்ஸஸ் ஆகிருக்குது. நான் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். நான் வண்டலூர் சாய்ராம் நான் நம்பினுங்கிறேன். எங்களுக்கோசரம் எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கணும் சாய்ராம். அவர் நல்லபடியாக சாப்பிட்ணும். குமார் பி, அவர் வயசு 39. தயவு செஞ்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க சாய்ராம். சாய்ராம், டாக்டர் கை விட்டுட்டாரு. ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட நாங்கள் சாயப்பா நினச்சின்னு தான் போகிறோம். ஆனால் டாக்டர் எங்களை தொட மாட்டார். சாயப்பா தான் எங்களை தொடுறாருன்னு நினச்சிக்கின்னு தான் நாங்கள் தைரியமாக போகிறோம். ஆனால் இப்போ டாக்டர் எங்களை கை விட்டுட்டாரு. இப்போ இந்த நிமிஷம் நம்பிக்கூட இப்போ கூட நான் பூஜை ரூமில் உக்காந்து நான் ப்ரேயர் பண்ணி சாயப்பா கிட்ட பேசின்னு தான் இருக்கிறேன். எங்கள் அண்ணா காப்பாற்றி கூடன்னுட்டு. ஜெய் சாய்ராம். நான் ரொம்ப முழு நம்பிக்கையோட இருக்கிறேன். ஜெய் சாய்ராம். கோடியான கோடி நன்றி சாய்ராம். உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க சாய்ராம் ப்ளீஸ். சாய்ராம். வணக்கம் சாய்ராம். என் பேர் சந்தானலட்சுமி. அன்றைக்கி அனுப்பியிருந்தேனே சாய்ராம், எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன் சாய்ராம். அவருடைய நேமு, என் குழந்தைங்களோட நேமு, என்னுடைய நேம் அனுப்பியிருந்தேங்க சாய்ராம், பிரார்த்தனை பண்ண சொல்லி. அந்த சந்தானலட்சுமி தான் சாய்ராம் நான் பேசுகிறேன். எங்களுக்குள்ளே நிறைய பெரிய பிரச்சனைகள் வீட்டில் நகை ஒரு 1.5 சவரம் நகை காணாது போய் சாயப்பா கோயிலுக்கு போயிட்டு போன வியாழக்கிழமை சாயப்பா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு பார்த்தா நகை காணலை சாய்ராம். யார் எடுத்தாங்கன்னு தெரியல. இதனால் வீட்டில் பெரிய பிரச்சனை. அவருக்கு இது ஒரு காரணமாகிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு பொண்ணோட சவகாசத்தில் இருக்கிறதால இதே ஒரு காரணமாக வச்சு என் மேலே பழியை போட்டு, நீ தான் யாருக்கும் எடுத்துன்னு போய் நகையை கொடுத்துட்டேன்னு சொல்லி என் மேலே பழியை போட்டு, ஏன்னா அன்றைக்கெல்லாம் அந்த நைட்டெல்லாம் என்னை போட்டு அடித்து தெருவில் பெரிய சண்டையாகி கடைசியில் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டார் சாய்ராம். இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் சாய்ராம். ஒரு வாரமாக நான் ஒரு அங்கன்வாடி டீச்சர் சாய்ராம். அந்த அங்கன்வாடி வேலையை கூட ஒரு வாரம் செய்யாத அம்மா வீட்டில் இருக்க சாய்ராம். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எங்கேயாவது வேலையை மாற்றிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இருக்கலாம்னு சொல்லி கூட தோணுது. சென்னையில் எங்கேயாவது போய் இருப்போமான்னு தோணுது சாய்ராம். இல்லை அம்மா வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா அம்மா வீட்டில் 2 அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க பசங்களோடு இருக்காங்க. நம்ம என்றைக்குமே ஒன்று வாழ்ந்தால் கணவர் வீட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அம்மா வீட்டிலலாம் எத்தனை நாளும் இருக்க முடியாது சாய்ராம். அதனால் ஏதோ கடவுள் கொடுத்த வேலை ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் 2 பொம்பளை குழந்தைங்க, அவங்க படிக்கிற குழந்தைங்க, அவங்க எக்ஸாம் கூட எழுத முடியாத அளவுக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன் சாய்ராம். நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார். என்ன 10 நாள் ஆகிடுச்சு சாய்ராம் அங்கேருந்து இன்னமும் ஒரு ஃபோன் பண்ணி கூட எங்களை கேட்கல. தப்பாக பேசி கொஞ்ச நஞ்ச நகையவும் வாங்கிட்டார் சாய்ராம். சண்டை போட்டு எங்களை வேலைக்கு இரு, வீட்டில் இருன்னு சொல்லலை சாய்ராம். நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல. இருக்கிற இடம் திருவிழாங்காட்டில் இருக்கிற இடம் சொந்த இடம்தான், சொந்த வீடு. ஊருக்குள்ளேயே அங்கன்வாடியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 2மே போச்சு. வேலையும் செய்யாத வீட்டில் உட்காந்துட்ருக்க சாய்ராம். என்ன பண்ணுறது தெரியல. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கின்னு வேலையை செய்கிறதுன்னு தெரியல. சென்னைக்கு போகலாமான்னு தெரியல. யாருமே எனக்கு ஒத்துழைப்பு பண்ணலை. என் கூட பிறந்த தம்பிங்க நீ போய் உனக்கு எங்கே இஷ்டமோ அங்கே போய் இருக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல.
எனக்கு எதுவும் செய்யலை சாய்ராம். ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நான் நியாயமான முறையில் நேர் வழியில் தான் நடக்கிறேன் சாய்ராம். அப்பா எனக்கு துணை இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா எதை விரும்புகிறாரு, நான் அங்கே இருக்கிறது விரும்புகிறாரா இல்லை வெளியே போய் நான் வாழுற விரும்புகிறாரான்னு எனக்கு தெரியல சாய்ராம். நீங்கள் தான் ஏதாவது ஒரு நான் என்ன செய்யணும், அடுத்தபடியாக நான் என்ன செய்யணுன்றதுக்காக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆடியோ எனக்கு போட்டு இதுலேயே வாட்ஸ்அப்லேயே ஆடியோ அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன செய்யலான்றதை அனுப்புங்க. அப்பா கிட்ட கேட்டு ஒரு பூஜையில் வச்சு பண்ணுங்க சாய்ராம். என்னால் முடியல சாய்ராம். எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. வேலை உடனே மாற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் அதே இடத்துல வேலை வேணும்னா கிடைக்காது. என் வீட்டுக்காரர் சரியில்லை. அவர் ரொம்ப குடிக்கிறாரு. அவர் ஒரு பொண்ணோட சவகாசத்தில் இருந்து அதையும் இதையும் பார்த்துக்கிட்டு என்னையும் என் குழந்தைங்களையும் வெறுக்கிறார் சாய்ராம். நான் என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் ஒரு கடுகளவும் என் மேலே எந்த தவறும் கிடையாது. அவருடைய ஆதிக்கம், அவர் பண்ணுற தப்பு தான் அதிகமாக இருக்குது சாய்ராம். இதுதான் சாய்ராம் என்னுடைய குறைகள். இன்னைக்கு வியாழக்கிழமை, போன வியாழக்கிழமை நகை காணாது போச்சு. போன வியாழக்கிழமை அடி மேலே அடி வாங்கி இதோ இந்த வியாழக்கிழமை அம்மா வீட்டில் அப்படியே தனிமையில் நிற்கிற சாய்ராம். எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் சாய்ராம். சாயப்பா மூலமா அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்றதை எனக்கு ரிப்ளை பண்ணி அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும் சாய்ராம். நன்றி சாய்ராம். வணக்கம் சாய்ராம்ஜி. இது மயில்வாகனம் கிருஷ்ணபிள்ளை, அமெரிக்கா இருந்து கதைக்கிறேன். இன்று செப்டம்பர் 30 உங்களுடைய நீங்கள் அனுப்பியிருந்த உதிப்பிரத பிரசாதமும் வண்டலூர் வனித்துணை பாபா பிளாஸ்டிக் படம் மற்றும் இன்னொரு படம், மற்றது தங்களுடைய மந்திர பத்திரங்கள் விவரம், அந்த இது 2 என்று கிடைத்தது. தங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நவராத்திரி தினம் என்று நடக்கும் பொழுதோ நாங்கள் இரட்டிப்பான மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புனிதமான நன்னாளிலே தங்களுடைய சக்தி மிக்க உதிப்பிர பிரசாதம் இன்று எங்களுக்கு கிடைத்தது. எனவே நாங்கள் அதன் மூலம் நாங்கள் மிக பிரமாண்டமான நன்மைகளையும் பலன்களையும் நிச்சயம் பெறுவோம். தங்களுடைய பேரன்பும் ஆசிகளும் எங்களுக்கு போதும் தேவை. தங்கள் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கும் உதவிகளுக்கும் சக்திமிக்க பிரார்த்தனை செய்து எங்கள் குடும்ப கஷ்டங்களை தீர்த்து வருகின்ற உதவிகளுக்கும் நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். தங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி உரையவர்களாக இருப்போம். என்ற ஒரு நாள் சாயப்பா வண்டலூர் வனித்துணை பாபா எங்களை தங்களுடைய திருத்தலத்திற்கு அழைப்பார். அப்பொழுது நாங்கள் தங்களை சந்திப்போம் என்று நான் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறேன். அதற்குரிய வழி பிறக்கும் சாயப்பா திறந்து விட்டார். எனவே தங்களுக்கு மீண்டும் எங்களது மனமார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி சாய்ராம்ஜி. தங்களுக்கு நான் நிச்சயமாக சில உதவிகளை நான் தங்களது ஆலயத்தின் சார்பாக எதிர்காலத்தில் நான் செய்வேன் என்பதையும் நான் இப்பொழுது கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி சாய்ராம்ஜி. நன்றி.